தரமான பிஓபிஎஃப் சிஸ்டனை கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கிளை. ஹங்குராங்கேத்த லோல்கந்துர பிரதேசத்தில் பிரஜைகள் முன்னணியின் தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்று நடைபெற்றது. இந்த கூட்டம் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா தலைமையில் நடைபெற்றது. வாக்கு கேட்டாலும் இந்த அங்குரங்கத்தை மக்களின் வாக்கு வேற ஒவ்வொருக்கும் போகாது, இந்த ரங்காக்குத்தான் போகும் என்பது எனக்கு உறுதியாக தெரியும். 2011ஆம் ஆண்டு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு கொடுக்கிற 50 லட்சம் ரூபாய் நிதியில பாராளுமன்றம் போன உடனே 15 லட்சம் ரூபாய் நிதியில தான் அந்த சிறுவர் பாடசாலையை நான் கட்டியிருக்கின்றேன். ரங்காக்கு ஓட்டு போடுறதுக்கு தையல் மிஷின் கொடுக்க தேவையில்லை. ரங்கா இன்னாருக்கு ஓட்டு போடுவதற்கு அங்குரங்கத்தையில மக்கள் காத்திருக்கிறார்கள். ஏன்னா நீங்கள் குதிரையா இருக்கின்றீர்கள், உங்கள் மேல் அரசியல் செய்வதற்காக தான் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இன்று உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்று திகாம்பரமும் தொண்டமானும் அடிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா எல்லோரும் சொல்றார்கள் திகாம்பரமும் தொண்டமானும் அடிச்சுக்கிட்டாங்க. நான் ஒன்று உங்கள்கிட்ட தெளிவா கேட்கிறேன், அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டது நீங்க கண்ணால பாத்தீங்களா? ஆனா அடிபட்டது நம்ம இளைஞர்கள் மது போதையை கொடுத்து சாப்பாடை கொடுத்து அடிங்கன்னு சொல்றாங்க. இது இல்ல மலையாளத்துக்கு தேவை அரசியல். இவங்க அடிச்சுக்கணும் என்ன வேணும்னா எங்கள் அபிவிருத்தி திட்டங்களுக்கு, எங்கள் அபிவிருத்தி திட்டங்கள். நாங்கள் சிறுபான்மை இனமாக தமிழ் பேசும் மக்களாக, முஸ்லிம் தமிழ் என்று இல்லாமல் தமிழ் பேசும் மக்களாக இன்று உங்களிடம் நாங்கள் முன்னிக்கின்றோம். ஏன்னா எங்க இன ஒற்றுமையை நாங்கள் இன்று காட்ட வேண்டும். அதைதான் எங்கள் ஜே ஸ்ரீரங்கா தலைவர் அவர்கள் விரும்புகிறார்கள். நாம் எந்த வழியில் செல்ல வேண்டும், எந்த வழியில் சென்றால் இந்த நூல்கந்திற்கு அபிவிருத்தி ஏற்படும், எந்த வழியில் சென்றால் இந்த அங்குராங்கத்துக்கு அபிவிருத்தி ஏற்படும், எந்த வழியில் சென்றால் எந்த தலைவரை நம்பினால் இந்த நூலிய மாவட்டத்துக்கு அபிவிருத்தி ஏற்படும். நான் இந்த கட்சியை நேசிப்பவன், அதிகமாக நேசிப்பவன் இந்த கட்சி. என் போன்றவர்கள் தான் நீங்கள். எனக்கு இந்த பதவி கௌரவ தலைவருக்கு தெரியும், நான் இந்த பதவியை ஒரு நாளும் எதிர்பார்த்ததில்லை. ஆகவே இந்த கட்சி வாக்குகளினால் சின்ன பின்னமாக சிதறடிக்க நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். சகோதரர்களை, இந்த கட்சி வளர வேண்டும்.